தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நான் எல்லா வீடியோஸும் உங்ககிட்ட ஷேர் பண்ணி இது வரைக்கும் கேட்டதில்லை. ஆனால் ஏதாவது ஒரு வீடியோ கேட்குறேன் அப்படின்னா அது விஷயம் பெருசாக இருக்குன்னு அர்த்தம். முடிஞ்சால் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஒரே ஒரு மோட்டிவ், தமிழ்நாடு அரசு இருக்குல்ல, அவங்க இந்த விஷயம் ரொம்ப சத்தமாக கேட்கணும். அது மட்டும்தான். நம்ம ஒசூர் அணை இருக்குல்ல, கிழவரப்பள்ளி அணை, இந்த அணை சார்ந்து தான் பல விஷயங்கள் பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்குல்ல, அங்கே இருக்க ஒசூர் மாநகராட்சி கிட்டத்தட்ட 45 வார்டுகள் அந்த மாநகராட்சிக்குள்ளே மட்டுமே இருக்குது ஒசூரில். இங்கே என்ன பேர் பெற்ற இடம்னா, பூக்களை அதிகமாக இங்கே விளைவிச்சு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறது. காய்கறிகள் அதிகமாக இங்கே உற்பத்தி பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு வெளிநாடுகளுக்கு பூக்கள்லாம் ஏற்றுமதி ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கவங்க எவ்வளோ வாசனையாக இருப்பாங்க. ஆனால் ஒசூர் மக்கள் துர்நாற்றத்தை தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ரியாலிட்டி. இங்கே எத்தனை பேர் தெரியுதுன்னு தெரியல. இந்த ஒசூருக்கும் பெங்களூருக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் நினைக்கிறீங்க? வெறும் 40 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். பெங்களூர் டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை இருக்குல்ல, இதையொட்டி பார்த்தீங்கன்னா சிப்காட் வளாகங்கள் இருக்குது. அங்கே பெரிய பெரிய கம்பெனிஸோட ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. உதாரணத்துக்கு டிவிஎஸை சொல்லலாம், டைட்டன் சொல்லலாம், அசோக் லைலாண்ட் சொல்லலாம், இப்படி அடிக்கிட்டே போகலாம். அவ்வளோ பெரிய பெரிய கம்பெனிஸோட ஃபேக்ட்ரிஸ் அங்கே அமைஞ்சிருக்கு. இது மட்டும்தான் இதுக்கு பிரச்சனைக்கு காரணம்னு நான் சொல்ல வரல. கர்நாடகாக்குள்ளே இருக்கிற இன்னும் எவ்வளோ ஆலைகள் சார்ந்த கழிவுகளை நாம் இதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண போகிறோம் தெரியல. அதுக்காக தான் இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்குது. சமீபத்தில் கர்நாடகாவில் கனமழை வெளுத்து வாங்குச்சா. இந்த கிழவரப்பள்ளி அணை இருக்குல்ல, இதுக்கு கர்நாடகாலேருந்து வர நீர் பார்த்தீங்கன்னா அதிகமாச்சு. அங்கே மழை புழகவே இங்கே அதிகமாச்சு. ஆனால் என்ன பண்ணி வச்சுறாங்க தெரியுமா அவங்க? அதுவும் நம்ம தென்பெண்ணை நீர் வரத்திற்குல்ல, அது சார்ந்த விஷயம் இது. ஓகேவா? தண்ணியை தேக்கி வச்சுக்கிட்டு எப்பப்பெல்லாம் நீரை திறந்து விடணும்னு விஷயம் வருது அப்போ திறந்து விடாமல் கழிவு நீர்லாம் சேர்ந்துடும். பார்த்தீங்களா? மழை பெஞ்சு தண்ணி அதிகமாக தேர்ந்துடும். பார்த்தீங்களா? அந்த இடத்துல மொத்தமாக கழிப்பு விட்டுறது எல்லாத்தையும். எங்கே? தமிழ்நாட்டை நோக்கி இதை திறந்து விட்டுறாங்க. அந்த நீரை திறந்து விடும்போது கழிவு நீரை சேர்த்து திறந்து விட்டுறாங்க, சேமித்து வச்சதெல்லாம். மக்களால் அங்கே சுவாசிக்கவே முடியலைங்க. இந்த ஒசூர் பகுதியில் இருக்க கிழவரப்பள்ளி அணை இருக்குல்ல, இங்கே மக்களால் சுவாசிக்க முடியல. அந்த அணை வழியாக வர்ற நீரை பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே வாந்தி எடுத்துருக்கு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோ நுரை. அப்படின்னா கர்நாடகாவிலேருந்து நீர் மட்டும் வரலப்பா, கூட விஷத்தையும் சேர்த்து அனுப்புகிறாங்கன்னு தான் நமக்கே புரியுதா? பல பேரோட சந்தேகமும் இதுதான். ஏன்ப்பா இது ஒரு ஆலையோட கழிவு மாதிரிலாம் தெரியல, நிறைய தொழிற்சாலையோட கழிவுகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம மேலே எல்லாத்தையும் தெளிச்சு விடாமல் இருக்குன்னு மக்களை இப்போ புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இது காரணம் என்ன தெரியுமா? அங்கே இருக்க மக்களோட உடம்புல இந்த நுரை பட்டுச்சுன்னா எரிச்சல் வருது. அவங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சல் உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கான். அந்த மக்கள் சொல்கிற விஷயம் இது. இந்த நுரை அங்கே மட்டும் இருக்கிறது இல்லைங்க, காற்றுல அடிச்சுக்கிட்டு அந்த பகுதி வழியாக இருக்க சாலை இருக்குல்ல, அது வரைக்கும் போகுது, பறக்குது. இந்த நுரை பறந்துட்டு இருக்கு. பறந்து அங்கே வாகன ஓட்டிகள் இருப்பாங்களே, வண்டியை ஓட்டிகிட்டு போகிறவங்க, அவங்க மேலெல்லாம் படர்ந்து அவங்களுக்கு எரிச்சல். கையில் சும்மா தோளில் காலில் படுறது எரிச்சல். கண்ணில் பட்டா நிலமை என்ன ஆகும் பாருங்க. எனக்கு என்ன தெரியுமா உள்ளபடி ஒரு டவுட்டு, இது தமிழ்நாடா இல்லை குப்பை தொட்டியா? இப்படி ஓப்பனாக கேட்குறதுனால ஏமாலியே பல பேர் கோவப்படலாம். யார் தான் வேறு இதை பேசுறது? எதுக்கு சொல்கிறேன்னா, கேரளாலேருந்து என்ன பண்ணுறாங்க, இறைச்சி கழிவுகளையும் மருத்துவ கழிவுகளையும் கொட்டுறதை தமிழ்நாடு யூஸ் பண்ணிக்கிறாங்க. கர்நாடகா என்ன பண்ணுது? இந்த கரும்பு மூச்சு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் தெரியாமல் நடக்குது, உங்களுக்கு தெரிஞ்சதான் நடக்குது. ஏற்கனவே போராடிட்டு வர்றாங்க விவசாயிகள்லாம், இந்த இஷ்யூவில் தீர்வு வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு அந்த அணையோட நுரை இருக்குல்ல, அதனால ஏற்படுற வாழ்வாதார இழப்பு இருக்குல்ல, அதுல நம்ம விவசாயிகள்லாம் அவ்வளவு வலியை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் சிஎம் சார். ரொம்ப வருஷம் நின்று நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். நாங்க வந்துட்டீங்க, ஆடு மேய்க்க முடியாது, மாடு மேய்க்க முடியாது,
இந்த ஒரு தண்ணி நம்பி தான் நாங்கள் ஆடு மாடு எல்லாமே மேய்ச்சின்னு இருக்கோம், விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த தண்ணி வந்துட்டு அழுக்கு தண்ணி, ராட்சச நுரை, அப்புறமா ரொம்ப ரொம்ப என்ன சொல்றதுன்னா தண்ணியே நிஜமா இங்க பக்கத்துல போறவங்களுக்கு எல்லாருக்குமே டிஸ்டர்பா இருக்குது. இன்னொன்னு அந்த தண்ணி குடுக்க முடியல, விவசாயம் பண்ற முடியல. இங்க இருக்கிறவங்க எல்லாமே இந்த இடத்த தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த பிளேஸ்ல விவசாயம் பண்றதே அழிஞ்சு போயிடும். போர் போடுறதுக்கு ஏழைங்க கிட்ட வசதி இல்ல. இந்த தண்ணி நம்பி தான் அவங்க பொழிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப வந்துட்டு இந்த தண்ணி கூட இப்படி ஆயிருக்குது. தயவு செஞ்சு சிஎம் சார், ப்ளீஸ் சார், இந்த ஒரு டிசிஷன் மட்டும் எடுங்க சார். ரொம்ப பேரு இதை பத்தி வீடியோ போட்டுட்டு இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்துட்டு நானும் இது 2 பேர் 3 பேர் வீடியோ போட்டா நடக்காது. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மக்களும் கேட்டுட்டு இருக்கிற, ப்ளீஸ் தயவு செஞ்சு இது எல்லாருமே ஒரு வாய்ஸ் ஓவர் எடுங்க, வீடியோ பண்ணுங்க. தயவு செஞ்சு நம்ம ஒசூர்ல இருக்கிற எல்லா இன்ஃப்ளூயன்சருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டானா நீங்களும் வந்துட்டு ஒரு வீடியோ பண்ணி போடுங்க. உங்க நின்று ஏதாவது இந்த டேம் ஏதாவது நல்லபடி ஆச்சுன்னா நிஜமா சொல்றேன், இங்க இருக்கிற எல்லா விவசாயமும் எல்லா ஒரு ஆடு மாடு எல்லாமே நல்லா இருக்கும். தயவு செஞ்சு விவசாயிகள் இப்போ வரைக்கும் கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் ஆக்ஷன் எடுக்கணுங்க. இதை தான் நாங்கள் நீண்ட காலமாக கேட்டுட்டு இருக்கோம். நச்சை பற்றி ஆய்வு செய்யணும், அளவீடு செய்யணும்னு கேட்குறாங்க. இது சீக்கிரம் நடக்கல அப்படின்னா நாங்கள் போய் சேர வேண்டியதாங்க. உலகத்துக்கே சோறு போடுற விவசாயிகள்லாம் சொல்லுவீங்களே, வரிகளில் மட்டும் எங்களை பற்றி பெருமையாக எழுதுறீங்களே, நாங்கள் அப்புறம் போய் சேர வேண்டியது தான். விவசாய பயிர்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கருகுதுங்க. இந்த தண்ணியில் நாங்கள் விவசாயம் பண்ணால் அந்த விவசாயம் செழிக்குமா? யோசிச்சு பாருங்க. அதையும் தாண்டி ஏதாவது வளருது அப்படின்னா அந்த உணவுப் பொருள் தரமாக இருக்குமா? மக்கள் நீங்களே யோசிச்சு பாருங்கன்னு நான் கேட்கல. அந்த பகுதி விவசாயிகள் இந்த கூக்குரலை முன் வச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் எல்லாரோட கவனமும் முக்கியமாக முதல்ல ஒரு நபர் மேலே திரும்பும் அப்படின்னா கிருஷ்ணகிரியோட 14வது கலெக்டராக பொறுப்பெடுத்தார் பார்த்தீங்களா, தினேஷ்குமார் அவர்கள். அவங்க பக்கம் தான் போகும். ஆக்சுவலாக தினேஷ்குமார் அவர்கள் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பெடுத்தார்ல கிருஷ்ணகிரியில், அந்த டைமில் கிட்டத்தட்ட கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி தான் போனார். அந்த கலெக்டர் ஆஃபீஸோட படிக்கட்டு இருக்குல்ல, நுழைவாயில் கிட்ட, அதை தொட்டு கும்பிட்டு வணங்கினபடியே தான் உள்ளே போனாப்புல. ஸோ அந்த அளவுக்கு தன்னோட கடமையை பெருசாக பார்க்குற ஒரு அதிகாரி நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம், கலெக்டர் தினேஷ்குமார் அவர்களை. அப்பேற்பட்ட சென்டிமெண்டல் பர்சனுக்கு இந்த பயிர்கள் சாவறதை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் தெரியல அப்படின்னா இதோ உங்கள் கவனத்தை கொண்டு வந்துட்டோம். கடந்த ஜூன் 25ஆம் தேதி வளர்ச்சி திட்ட பணிகள் இருக்குல்ல, இதை பற்றி பெரிய ஆய்வுக் கூட்டமே நடந்துச்சு. மினிஸ்டர்லாம் இருந்தாங்க, அதில் தாவைக்கு அமைச்சர்லாம் இருந்தாங்க. அதே ஆய்வுக் கூட்டத்தில் அணையை பற்றியும் அவங்க பேசியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதை பற்றி பேசினாங்களான்னு தெரியல. ஸோ கலெக்டர் அவர்களோட கவனத்துக்கு இந்த விஷயம் போகும்னு நம்புகிறேன். ஏன்னா அங்கே இருக்க விவசாயிகள் சார்ந்தது அவ்வளோ விஷயம் நம்மளும் பேசிக்கிட்டு இருக்கோம். நாராயணசாமி, இந்த கிழவரப்பள்ளி அணை நீர் இருக்குல்ல, இதை பயன்படுத்துகிறவங்களுக்கான சங்கத்தை சேர்ந்த தலைவர். அவர் என்ன சொல்கிறாரு, கர்நாடகாவில் அந்த சாக்கடை இருக்குல்லப்பா, சாக்கடை, இது அப்படியே நச்சு நுறையாக இங்கே வருதுப்பா, நம்ம மக்கள்கிட்ட கண்ட ரசாயனங்கள்லாம் கலந்து வருதுப்பா எல்லாமே. இந்த அணையோட நீர் இருக்குல்ல, இதை நம்பி தான் 8000 ஏக்கர் நிலங்கள் பாசனத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்பேற்பட்ட அணையிலேருந்து வர நீரோட லட்சணத்தை பார்த்தீங்களா எவ்வளோ கொடுமையாக இருக்குன்ட்டு. எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இந்த நீரில் அதிகப்படியாக சல்ஃபேட்டும் ஃபாஸ்பேட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் இதை நம்ம கழிவு நீர்னு சொல்கிறோம் தம்பி, நம்ம சும்மா ஒன்றும் சொல்லலை. ஆக்சிஜன் அளவு இருக்குல்ல, அது 1 லிட்டருக்கு 1 மில்லிகிராமுக்கு குறைவாக தான் இருக்கான் அந்த தண்ணியில். இதனால் என்ன தெரியுமா ஆகுமா, இதில் வாழக்கூடிய மீன்கள் இருக்குல்ல, வாழ முடியாத சூழல் ஏற்பட்டுரும். அது ஆல்ரெடி ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு என்ன தெரியுமா புரியல இந்த விஷயத்தில், ஒவ்வொரு மாதமும் இங்கே சாம்பிள் டெஸ்ட் எடுக்கிறீங்க, இன்னமும் அரசுக்கு தெரியல இது நச்சு நீர்னு. கலெக்டருக்கு அடுத்தபடியாக நம்ம கவனம் இன்னும் பெருசாக போய் நிற்கிறது அண்ணங்கிட்ட தான். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரான அண்ணன் புசி ஆனந்த் அவர்கள்கிட்ட தான். இப்போ ரொம்ப பிஸியாக மாறிட்டார்ல, ஃபுல்லாக எங்கேயுமே போகிறது, மக்கள் குறைகளை கேட்டு சரி பண்ணுறது புரியுது, அவரோட கஷ்டமும் புரியுது. பட் அமைச்சர்ன்ற பொறுப்பை எடுத்துக்கிட்டா எல்லா தமிழக மக்களுக்குமான ஒரு அமைச்சர் அவர். அந்த நீர்வளத்துறையை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ராஜா. ஸோ இவர்கிட்ட இந்த விஷயத்தை முறையிட முடியும். அண்ணன் கத்தி படம்லாம் பார்த்துருப்பார்ல கண்டிப்பாக. சிஎம் விஜய் அவர்களோட தீவிரமான ரசிகராக இருந்து அதுக்கப்புறம் தான் நிர்வாகியாக மாறி இப்போ அமைச்சராக இருக்கார். அந்த படத்தில் தண்ணி இல்லைன்றதான் பிரச்சனை, ஆனால் இப்போது தண்ணியால் தான் பிரச்சனையே. இந்த நச்சு நீர் இருக்குல்ல, அதுதான் பிரச்சனை.
இது அண்ணனோட கவனத்துக்கு மட்டும் போயிடுச்சுனாலே இந்த இஷ்யூ சார்ட் அவுட் ஆகிடுங்க. அந்த நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஏதோ இந்த இஷ்யூவை பற்றி பேசுகிற கிரியேட்டர் நம்மளாம் நினைக்காதீங்க. நம்மளுக்கு முன்னாடி பல பேரும் பேசியிருக்காங்க, நிறைய சின்ன சின்ன பசங்க பேசியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பெருசாக அரசோட காதுகளை எட்டின மாதிரி தெரியல தான் நினைக்கிறேன். எட்டியும் கண்டுக்காமல் இருக்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன். அட்லீஸ்ட் நம்ம பேசினாவாச்சும் அரசு காதுகளுக்கு கேட்குன்றனால தான் அந்த பசங்களோட குரலாக இப்போ நான் ஒழிச்சிட்டு இருக்கேன். வேறு எதுவுமே இல்லை. யார் பேசினா என்னங்க, அங்கே தேர்வு கிடைச்சா போதும். அது மட்டும் தான் ஒரே ஒரு நோக்கமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அமைச்சர் அவர்கள் அடுத்த ஒரு உத்தரவை பிறப்பிச்சார்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். சென்னையில் இருக்க நமக்கே இவ்வளோ வலிக்குது அப்படின்னா இந்த விஷயங்களை பார்க்குறப்ப ஒசூர் விவசாயிகள் இருக்காங்களே, அந்த பொதுமக்கள் இருக்காங்களே, அவங்க வழியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அடுத்தவன் வழியை உணராதவன் மனுஷனே கிடையாது. இந்த விஷயத்தை ஆழமாக நம்பிட்டு இருக்கேன் டே ஒன்று இருந்து. அரசுக்கும் இப்போயாச்சும் முழு வழி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேர் இதை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறதுனாலேயே. இயற்கையை அழிக்கிறது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் உருவாக்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நம்ம வாழ்நாளில் நாம் திறம்பட முற்பட்டு ஒரே ஒரு ஆறை உருவாக்க முடியுமா? நாக்கு தள்ளும். அதை மேன்று மட்டும் செத்தே போய் அடுத்த தலைமுறை வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இயற்கையாக உருவாகிற விஷயங்களை நாம் நினச்சா பாதுகாக்க முடியும். அதை பண்ண மாட்டோம் பார்த்தீங்களா? இதை பற்றி பேச யாருமே ரெடியாக இல்லை. பேசுகிறவங்களுக்கு பேர் பூமர். சாப்பாட்டுக்கு வேறு என்ன தான் பண்ணுவீங்க ஃப்யூச்சரில்? கம்ப்யூட்டரையும் செல்ஃபோனையும் சாப்பிட்டுருப்பீங்க. இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது விவசாயத்துக்கு. நாம் கேட்டது காவிரி நீர், ஆனால் அவங்க கொடுத்தது என்னது? சாக்கடை நீர். கர்நாடகாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் மனுஷங்கன்னா என்ன? அப்போ இங்கே இருக்கவங்களாம் தாவைக்க அரசுக்கிட்ட இந்த அறச்சீற்றம் இருக்குல்ல, இதை தான் மக்கள் இப்போ எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இல்லைப்பா, இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட இறங்கி களத்துக்கே வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குப்பா. அவங்க கண்டிப்பாக நல்லது செய்வாங்க நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றிக்கணுன்றதுனால தான் அரசுக்கிட்ட இந்த விஷயத்தை இவ்வளோ புஷ் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஒசூரும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது. இது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டால் சிறப்பாக இருக்கும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.